நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஊபி மாநிலத்தில் மதமாற்ற சட்டம் 2021 கீழ் பதிவு செய்யப்பட்ட 5 எஃப்ஐஆர்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஊபி அரசு, அதாவது ஊபி மாநிலத்தின் அரசின் சார்பாக காவல்துறை, ஊபி மாநில காவல்துறை பதிவு செய்யப்பட்ட 5 முக்கியமான எஃப்ஐஆர்கள், அதாவது மதமாற்றம் செய்யப்படுவதாக கூறி மதமாற்ற சட்டம் 2021 கீழ், அதாவது ஊபி மாநிலத்தில் கொண்டு வரப்பட்ட மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 5 எஃப்ஐஆர்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதத்தில் சில தினங்களுக்கு முன்பு ரத்து செய்த உச்சநீதிமன்றம், அதாவது இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட 5 எஃப்ஐஆர்களையும் 5 வழக்குகளையும் ரத்து செய்த உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்ததோடு ஒரு முக்கியமான தகவலையும் முக்கியமான ஒரு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. மதம் மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் புகார் தெரிவிக்காத நிலையில், எந்த ஒரு நம்பகமான ஆதாரமும் இல்லாமல் இது போன்ற வழக்குகளை தொடர்வது, இது போன்ற வழக்குகளை பதிவு செய்வது நீதியை கேலி செய்வதற்கு சமம். அப்பாவிகள் துன்புறுத்தப்படுவதை ஏற்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்து இந்த 5 எஃப்ஐஆர்களையும் 5 வழக்குகளையும் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்திருக்கிறது. அதாவது மதமாற்ற தடை சட்டம் என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு எதிராக ஒருவர் பிற மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மாறினால் அவர் மீது அந்த மதத்திற்கு மாறுபவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காகவும், முஸ்லிம் சமூகத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய, தாவா செய்யக்கூடியவர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் இது. மதமாற்ற தடை சட்டம் என்பது, அது சம்பந்தமாக ஒரு சில உண்மைகளை நாம் தெரிந்திருப்பது அவசியம். நம் நாடு மதச்சார்பற்ற நாடு, இந்திய தேசம் மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற இந்த தேசத்தில் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு குடிமக்கள் அவர்கள் விரும்பிய மதத்துக்கு அவர்கள் மாறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நம்ம நாட்டு சட்டப்படி கட்டாய மதமாற்றம்தான் தடை செய்யப்படுகிறது. ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி அல்லது ஆசை வார்த்தை காட்டி அவனை ஒரு மதத்துக்கு மாற்றுவது சட்டப்படி குற்றம். ஒரு மனிதனை மிரட்டியோ அச்சுறுத்தியோ, ஒரு மனிதனை மிரட்டி அச்சுறுத்தி பயமுறுத்தி எந்த மதத்துக்கும் மாற்றுவதற்கு நம் சட்டத்தில் இடமில்லை. அது சட்டவிரோதம். தான் மதத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் அந்த மதத்தில் உள்ள கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் நம் நாட்டு சட்டமே நமக்கு அனுமதி தருகிறது. இந்த நாட்டில் உள்ள எல்லா மத மக்களும், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அல்லது புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களும், இன்னும் என்னென்ன மதங்கள் இந்தியாவில் இருக்கிறதோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களை பின்பற்றக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் மதத்தை பின்பற்றுவதற்கும் அந்த மதத்தின் கருத்துக்களை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் நம் நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்படி எடுத்துச் சொல்லும்போது ஒருவர் தானாக விரும்பி ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வது அது தனிப்பட்ட மனித உரிமை, அவருடைய சுதந்திரம். ஒருவர் விரும்பி ஒரு மதத்துக்கு மாறுவதும் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அந்த மனிதனின் தனி உரிமை. அப்போ அவன் அந்த மதத்துக்கு மாறக்கூடாது என்று அவனை மிரட்டுவதும், அவன் மனம் மாறி ஒரு மதத்துக்கு மாறுவதை தடுப்பதும் அது சட்டவிரோதம். அதே நேரத்தில் ஒரு மனிதனை மிரட்டி பயமுறுத்தி ஒரு மதத்துக்கு சேர்ப்பது என்பது, ஒரு மதத்துக்கு கொண்டு வருவது என்பதும் சட்டப்படி குற்றம். அதைத்தான் நம் நாட்டுடைய சட்டம் தடை செய்கிறது. கட்டாய மதமாற்ற சட்டத்தை ஒரு மனிதனை மிரட்டி அச்சுறுத்தி ஒரு மதத்துக்கு மாற்றுவதைத்தான் நம் நாட்டு சட்டம் தடை செய்கிறதே தவிர, அதுதான் சட்டவிரோதமே தவிர, எல்லா மதத்தவர்களும் அவர்களின் மதத்தை பின்பற்றுவதற்கும் அவர்களின் மதத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கும் நம் நாட்டு சட்டம் அனுமதி தருகிறது. ஒருவர் ஒரு மதத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதிலே கை வைக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மதமாற்ற தடை சட்டம் என்ற பெயரில் ஊபி அரசு 2021 கொண்டு வந்த, அதாவது மதமாற்ற
சட்டம் 2021 என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இவர்களெல்லாம் மிரட்டுவதற்கு, அச்சுறுத்துவதற்கு. அப்போ மதம் மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதே தவிர, மதம் மாற்றத்தால் யாரும் பாதிக்கப்படாத நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று புகார் கொடுக்காத வகையில் வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது ஒரு சட்ட விரோதம் என்பதையும் நீதியை கேலி செல்வதற்கு சமம் என்றும் நீதித்துறை உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவித்து அந்த வழக்கை 5 வழக்குகளை 5 எஃப்ஐஆர்களை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், முழுக்க முழுக்க சட்டவிரோத ஆட்சியைத்தான் மதவாத பாசிச கும்பல்கள் அவர்களின் மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதவாத பாசிச சட்டவிரோத ஆட்சியைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வைத்தே தெரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாத்துக்கு எதிராக என்னதான் இவர்கள் தடை சட்டம் போட்டாலும் இஸ்லாத்தை இவர்களால் ஒழித்து விட முடியுமா, அல்லது இஸ்லாத்துக்கு மாறக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை குறைத்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இஸ்லாம் என்பது உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கிய மதம் கிடையாது. இஸ்லாம் என்பது உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கிய மதம் கிடையாது. இஸ்லாம் என்பது படைத்த இறைவன் மனித இனத்துக்கு கொடுத்த ஒரு வாழ்வியல் நெறிதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது மதம் இல்லை, அது ஒரு மார்க்கம், வாழ்வியல் நெறி. அந்த வாழ்வியல் நெறி இறைவன், மனிதர்களை படைத்த இறைவன் மனித இனத்துக்காக கொடுத்தது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எப்பொழுது வந்தது என்று சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்து பார்த்தால் இஸ்லாம் 1500 ஆண்டுகள் தான் ஆகிறது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் என்ன, முகமது நபிக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டது இஸ்லாம். இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்தது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் மனிதர் படைக்கப்பட்டு எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுதே இஸ்லாம் வந்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறுதி நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அவரவருடைய மொழியில் தரப்பட்டிருக்கும். இறுதி நபியுடைய மொழி அரபி மொழி என்பதால் இஸ்லாம் அரபி மொழியில இறுதி நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதி நபிக்கு முன்பு ஈசா நபியில இருந்து மற்ற ஏனைய நபிமார்கள் எல்லோருமே எந்த மொழியில் இருந்தார்களோ அந்த மொழியில் தான் இஸ்லாம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அல் குர்ஆன்ல நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட முதல் மனிதராக படைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்த ஆதம் நபியிலிருந்து இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்த ஒரு வாழ்வியல் நெறி மார்க்கம் இஸ்லாம். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், அல்லாஹ் தந்த, அல்லாஹ் மனிதர்களை இந்த மார்க்கத்தில் தான் படைத்தான் என்பதையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா ரூம்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 30வது சூறாவில் உள்ள 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். 30வது அத்தியாயத்தில் உள்ள 30வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன் ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபத்ரன்னாஸ அலைஹா லா தப்தீல லி ஹல்கில்லாஹி ஸாலிக தீனுல் கையிமு வலாக்கின்ன அக்ஸரன்னாசி லா யஅலமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான், மேலும் நீர் முகத்தை தூய மார்க்கமான இஸ்லாத்தின் பக்கம், இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கத்தின் பக்கம் முற்றிலும் உன் முகத்தை திருப்பி நிலைநிறுத்துவீராக. எதில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனது இயற்கை மார்க்கம். அல்லாஹுவின் படைத்தலில் எந்த மாற்றமும் இல்லை, அதுவே நிலையான மார்க்கமாகும். அதை மனிதர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த இஸ்லாம் படைத்த இறைவனின் மார்க்கம் என்பதையும் எல்லா மனிதர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தில்தான் படைத்தான் என்பதையும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதாவது இந்த மண்ணில் பிறக்கிற யாரும் வேறு மதத்தை சார்ந்தவர்களாகவோ அல்லது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக பிறப்பதில்லை. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி வளர்ச்சி அடைந்த ஒரு விலங்கு
முழுமையாக வளர்ச்சியடைந்த ஒரு விலங்கு முழு விலங்கை பெற்றெடுக்கிறதோ அதே போன்று பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹுவின் மார்க்கமான இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அந்த குழந்தையை பெற்ற தாயும் தந்தையும் தான் அதை வேறு வழிக்கு மாற்றி விடுகிறார்கள். அந்த தாயும் தந்தையும் குழந்தை பிறந்தவுடன் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தை எந்த வழியில் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்த வழியின் அடிப்படையில் அந்த மதத்தின் அடிப்படையில் உருவாக்கி விடுகிறார்கள். யூதர்களாக இருந்தால் யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, இணை வைப்பவர்களாக, ஏனைய மதத்தை சார்ந்தவர்களாக அந்த குழந்தைகளை பெற்ற தாயும் தந்தையும் தான் அதை அப்படி வளர்த்து ஆளாக்கி விடுகிறார்கள். ஆனால் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அவனுடைய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தில் தான் அனைத்து மனிதர்களையும் படைத்ததாக அவனுடைய வேதமான அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் கடைபிடிப்பதற்கும் இந்த சத்திய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.